வீடியோவில் சிஎஸ்ஆர்எஃப்னா என்ன, சிஎஸ்ஆர்எஃப் வல்னரபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, இது ஏன் வந்து ஒரு வல்னரபிலிட்டி அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சிஎஸ்ஆர்எஃப்னா என்ன அப்படின்றனா கிராஸ் சைட் ரெக்வெஸ்ட் ஃபோர்ஜரி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதாவது இந்த வல்னரபிலிட்டி வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க, லாகின் பண்ணி நீங்கள் ஒரு அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்காக இருக்கலாம், கூகுளாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லாகின் பண்ணி ஒரு யூஸராக நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் வந்து லாகினாக வேறு ஒரு யூஸர் வேறு ஒரு இடத்துல நான் இருக்கேன். நான் வந்து ஏதோ ஒரு ஊரில் இருந்து உங்களை எப்படி நான் அட்டாக் பண்ண முடியும்? அதுக்கு ஒரு வழியாக, ஒரு லிங்க் வழியாகவோ, ஒரு பட்டன் வழியாகவோ, ஏதாச்சும் ஒரு கிராஃப்டடாக ஒரு லிங்க் வழியாகவோ, ஏதோ ஒரு வழியாக தான் நான் உங்களை அட்டாக் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஃபேஸ்புக்கில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நானும் வந்து நீங்கள் ஒருவேளை இந்தியாவில் இருக்கீங்க, நான் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கேன். ஸோ இங்கேருந்து நான் வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் அக்கௌண்ட்டோட நேமை மாற்றணும்னு நினைக்கிறேன், உங்கள் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை வந்து மாற்றணும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒன்று நீங்கள் பண்ணதான் நான் பண்ண வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து சிஎஸ்ஆர்எஃப், கிராஸ் சைட் ரெக்வெஸ்ட் ஃபோர்ஜரி. நான் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் உங்களை வச்சியே உங்கள் அக்கௌண்ட்டில் நான் வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னு பண்ணுவேன். இதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, 2 பேருமே ஒரே வெப்சைட் யூஸ் பண்ணணும், 2 பேருமே லாகின் பண்ணியிருக்கணும். நான் என்ன பண்ணுவேன், ஒரு மெத்தடை வந்து நான் இப்போ ஒரு கமெண்ட்டை வந்து நான் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, என் ப்ரொஃபைலில் அதே பேஜை விசிட் பண்ணி அந்த இடத்துல ஒரு கமெண்ட்டை என்ன நான் போடணும்னு நினைக்கிறேனோ அந்த கமெண்ட்டை நான் போடும்போது அந்த இடத்த வந்துட்டு அந்த பர்டிகுலர் ரெக்வெஸ்ட்டை காப்பி பண்ணி அதை வந்து ஒரு HTML-ஆக ஒன்று கன்வெர்ட் பண்ணி ஒரு ஃபைலாக ஒன்று HTML ஃபைலாக மாற்றி உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிவிடுவேன். அந்த சென்ட் பண்ணுற பிக்சர், அந்த சென்ட் பண்ணுற ஃபைல் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிக்சராக வரலாம், ஒரு லிங்காக வரலாம், எதுவாக வேணாலும் வரலாம், கண்ணுக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமையும் இருக்கலாம். அதை கிளிக் பண்ணோன்னு என்ன ஆகும் அப்படின்னா, அதை கிளிக் பண்ணோன்னு அடுத்த செகண்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒன்றுமே ஆகாது. ஆனால் பேக்ரவுண்டில் நான் என்ன அப்ளிகேஷனுக்கு அந்த சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சி வைக்கிறேனோ அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லாகின் பண்ணி இருந்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷனில் சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் இல்லாமல் போயிடுச்சுன்னா, நான் என்ன பண்ணணும்னு நினச்சேனோ அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே அந்த சேஞ்சஸ் உங்கள் அப்ளிகேஷனில் ஒர்க் ஆகிடும். இப்போ நான் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போடணும்னு நினச்சி அந்த ரெக்வெஸ்ட்டை கிராஃப்ட் பண்ணி அனுப்புனேன்னா, அந்த ரெக்வெஸ்ட் அப்படியே ரெடியாக இருக்கும், போஸ்ட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கும். அந்த போஸ்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணோன்னு என்ன ஆகிடும், நீங்கள் அந்த அப்ளிகேஷன் லாகின் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த போஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னே போஸ்ட்டு உங்களுக்கு நடந்துடும். ஸோ நீங்களே உங்களுக்கு தெரியாமல் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து டெலீட் பண்ணுறது, சேஞ்சஸ் பண்ணுறது, பாஸ்வேர்ட் மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அந்த காலத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னமும் நிறைய அப்ளிகேஷனில் நடந்துக்கிட்டு இருக்கு. இது பேர் தான் கிராஸ் சைட் ரெக்வெஸ்ட் ஃபோர்ஜரி. இதை வச்சுட்டு ஒருவேளை உங்களோட பாஸ்வேர்டோ, உங்களோட மொபைல் நம்பரையோ இதெல்லாம் ஏதாவது ஒன்று சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, உங்களால் அந்த அக்கௌண்ட்டை இதுக்கப்புறம் ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி போயிடும். ஸோ இதுதான் சிஎஸ்ஆர்எஃப். இந்த வல்னரபிலிட்டி ஏன் வருது அப்படின்னா, இதில் வந்துட்டு ஒரு பர்டிகுலராக சில டோக்கன்ஸ் வந்து ஹெடரில் வச்சு பாஸ் பண்ணுவாங்க. கிராஸ் சைட் ரெக்வெஸ்ட் ஃபோர்ஜரி டோக்கன் அனுப்புவாங்க, ஆத்தரைசேஷன் டோக்கன் ஒன்று அனுப்புவாங்க, ஆத்தென்டிசிட்டி டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு பாடியில் ஒன்று அனுப்புவாங்க. இந்த டோக்கன்ஸ்லாம் என்ன பண்ணோன்னா, ஒரு ரெக்வெஸ்ட்டும் வந்துட்டு சர்வர் சைடில் வந்து வேலிடேஷன் நடக்கும். இந்த டோக்கன் வந்து இந்த ரெக்வெஸ்ட்டோடு சேர்ந்து ஒரு டோக்கன் ஒன்று போவோம். இந்த டோக்கன் வந்து சர்வரில் போய்ட்டு வேலிடேட் ஆகி ரிட்டன் வந்துச்சுன்னா தான் இந்த ரெக்வெஸ்ட் வந்து ஒரு ஃப்ராட் இல்லாத ஒரு ரெக்வெஸ்ட்டுன்னு அர்த்தம். இப்போ நான் அனுப்புகிற ரெக்வெஸ்ட் வந்து இப்போ உங்கள் இடத்துல வந்துட்டு அப்ளை ஆகும்போது அந்த டோக்கன் வந்து மிஸ் ஆகும், அந்த போஸ்ட் பட்டன் அமுக்கும் போது. ஸோ அதை உடனே சொல்லிவிடும், ஃபால்ட்டு, இந்த ரெக்வெஸ்ட்டை வந்து நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், இங்கே வந்து சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிவிடும். ஸோ சொன்னோன்னா உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் எதுவுமே நடக்காது. இப்படி தான் வந்து சிஎஸ்ஆர்எஃப் அட்டாக் வரும், இப்படி தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த சிஎஸ்ஆர்எஃப் வல்னரபிலிட்டி எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு சின்ன லைவ் டெமோ வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ நான் எப்பயும் போல் என்ன பண்ண போகிறேன்னா, பர்ப் ஸ்வீட் லேப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பர்ப் ஸ்வீட் லேப்ஸில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்துட்டு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே போய் நிறைய கற்றுக்கலாம். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஆர்எஃப் வல்னரபிலிட்டி வித் நோ டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர்எஃப் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்ற எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஆக்சஸ் த லேப் வந்து இப்போ நான் கொடுத்துட்றேன். இந்த லேப் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா, இது வந்து இப்போ வந்து ஒரு வெப்சைட்டுன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ஃபேஸ்புக் வெப்சைட் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க, நானும் நினச்சிக்கிறேன். அதாவது இப்போ நான் என்னோடய ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களோடது, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ இதில் வியூ போஸ்ட் பார்க்கலாம்.
இதில் என்ன அக்கௌண்ட் வந்திருக்கு இப்போ வந்து இதை வந்து லாகின் பண்ணணும் அப்படின்னா இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், மை அக்கௌண்ட்டுக்குள்ளே போகலாம். மை அக்கௌண்ட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா இது வந்துட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். இது டிஃபால்ட்டாக இந்த லேபுக்குள்ளே போனீங்கன்னா எல்லாருக்குமே யூசர் ஐடி பாஸ்வேர்ட் தான். இங்கே வந்து இப்போ இது உங்களோட அக்கௌண்ட்டு. இதுக்கு ஒரு இமெயில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து testuser@gmail.com அப்படின்ட்டு நீங்கள் செட் பண்ணிக்கிருக்கீங்க. உங்களோட அக்கௌண்ட்டோட இமெயில் ஐடி வந்து இதுதான். இதை வந்துட்டு நான் வேறு ஏதோ ஒரு ஊரில் இருந்து இந்த இமெயில் ஐடியை நான் எப்படி மாற்ற முடிகிறது, என்னால் எப்படி மாற்ற முடியும் அப்படின்றது தான் இந்த CSRF வல்னரபிலிட்டி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இதை சேஞ்ச் பண்ணணுன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் இதே மாதிரி ஒரு வெப்சைட்டு, இதே UI, இதே பேஜ்லாம் அவங்களுக்கு இருக்கும்ல. இப்போது நான் வந்து ஒரு ஹேக்கரு உங்களோட பேஜில் இருக்கிற இமெயில் ஐடியை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன்னு நினச்சிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இதே மாதிரி ஒரு வெப்சைட்டை இப்போ வந்து இதை ஹேக்கரோட பேஜுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஹேக்கர் என்ன பண்ணுறான்னா, ஹேக்கராக வந்துட்டு இப்போ நம்ம இதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஹேக்கர் வந்து என்ன வைக்க போகிறான்னா, இந்த டெஸ்ட் யூசர்னு வச்சுருக்க உங்களோட இமெயில் ஐடியை ஹேக்கர்னு வந்து அவன் மாற்றணும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறான்னா, அவன் வந்துட்டு இப்போது ஹேக்கர் சேஞ்ச் @gmail.com அப்படின்னு சொல்லிட்டு அவன் கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுவான், பர்ப் ஸ்வீட்டை ஆன் பண்ணிவிட்டு இந்த அப்டேட் இமெயில் கொடுப்பான். அப்டேட் இமெயில் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த ரெக்வஸ்ட் வந்து இங்கே கேப்சர் ஆகிடும். ஸோ கேப்சர் ஆகிடுச்சா, போஸ்ட் மெத்தடு. இந்த URL வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னா, ஒரு ஃபேஸ்புக் URLோ கூகுள் URLோ. இந்த சேஞ்சஸ் வந்து அவன் அங்கே பண்ணி ஒரு லிங்க் மாதிரி இந்த யூசருக்கு வந்து அனுப்ப போகிறான். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம், இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் தானே பண்ணுறோம், அதனால் ரெண்டுமே நம்ம ஒரே வெப்சைட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை வந்து நான் அப்படியே என்ன பண்ணுறேன், ரிப்பீட்டரில் போட்டுட்டு இந்த ரெக்வஸ்ட்டை வந்து ட்ராப் பண்ணிடுறேன். இதை ஏன் நான் ட்ராப் பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல எந்த சேஞ்சஸும் நடந்திருக்காது. ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே நான் போய் பார்த்தேன்னா யூசர் ஐடி வந்து டெஸ்ட் யூசர் அப்படின்ட்டு மட்டும்தான் இருக்கும். ஹேக்கர் சேஞ்சுடு அப்படின்றது கிடையாது. ஸோ ஹேக்கர் சேஞ்சுடுன்ற ரெக்வஸ்ட் வந்து நம்ம எங்கே அனுப்ப போகிறோன்னா, ஒரு ஹேக்கராக இந்த ப்ரொஃபைலுக்கு வந்து இந்த இதை அனுப்பணும். ஸோ இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து என்கேஜ்மெண்ட் டூல்ஸ்னு ஒன்று இருக்குது, இங்கே ஜென்ரேட் CSRF POCன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த இதை வந்துட்டு இந்த பர்டிகுலர் போஸ்ட் மெத்தடை வந்துட்டு ஒரு கிராஃப்டட் ரெக்வஸ்ட் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணோம். அது பர்ப் ஸ்வீட்டில் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துரும். அந்த எக்ஸ்டென்ஷன் பேர் வந்து CSRF POC. இங்கே போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி என்கேஜ்மெண்ட் டூலுக்கு போனீங்கன்னா இந்த ஜென்ரேட் CSRF POCன்னு வந்துடும். இங்கேக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணோன்னே இந்த ரெக்வஸ்ட் வந்து வந்துடும். இதை நம்ம அப்படியே ஒரு காப்பி HTML கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் டெக்ஸ்ட் எடிட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன். டெக்ஸ்ட் எடிட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு புதுசாக ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போய்ட்டு இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு test.html அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து RTF-ஆக டிஃபால்ட்டாக லேப்டாப்பில் மேக்கில் வந்து இப்படி தான் சேவ் ஆகும். இதை வந்து நான் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது என்னோடய டெஸ்க்டாப்புக்கு போகிறேன். டெஸ்க்டாப்பில் போயிட்டு நான் என்ன பண்ணணும்னா, இதை ரீநேம் கொடுத்துட்டு இங்கே ஆல்ரெடி டெஸ்ட்டுன்னு ஒன்று இருந்ததுனால நான் test1ன்னு வச்சுக்கிறேன். test1ன்னு கொடுத்துட்டு HTML ஃபைலாகவே நான் அதை மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு ஹேக்கர் சைட்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த HTML ஃபைலை நான் ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு அனுப்புனேன்னா இது இப்போது எப்படி அனுப்பலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மெயில் மூலியமாகவோ ஒரு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஒரு ஜிமெயில் ஏதோ ஒரு மூலியமாகவோ இந்த லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஸோ அனுப்புவோம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இந்த கம்ப்யூட்டரில் இதை வச்சுட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு லிங்க் மூலிமா உங்களுக்கு அந்த ஃபைலை அனுப்புகிறேன். அந்த ஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுறீங்க. ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் இந்த மாதிரி வந்துட்டு சிம்பிளாக வருது. ஆனால் இந்த மாதிரி சிம்பிளாக இல்லாமல் ரொம்ப அழகாகவும் இதை வந்து க்ரியேட் பண்ணலாம். பார்க்குறதுக்கு அழகாக டு சப்மிட் திஸ் ஃபார்ம் இந்த மாதிரி அந்த மாதிரின்னு ஏதாச்சும் ஒன்று அழகாக க்ரியேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை பார்த்துட்டு இந்த சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணோன்னு என்ன ஆகும்னா, இந்த ரெக்வஸ்ட் வந்து ரெண்டு பேரும் சேம் வெப்சைட் யூஸ் பண்ணுறோம், ரெண்டு பேரும் லாகின் பண்ணியிருக்கோம். அதனால் ஹேக்கர் வந்து இந்த வெப்சைட்டை நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்கும் போது இந்த ரெக்வஸ்ட்டை உங்களுக்கு அனுப்பிச்சாங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணோன்னே அவன் என்ன இமெயில் ஐடி கொடுத்தானோ அந்த இமெயில் ஐடி உங்களோட இமெயில் ஐடியாக மாறிடும். ஸோ இப்போ வந்து நான் ரிஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ டெஸ்ட் யூசர்ன்னு தான் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு சப்மிட் பட்டனை வந்துட்டு நம்ம இங்கே கிளிக் பண்ணுவோம்.
கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா hackerchanged@gmail.com அப்படின்ட்டு மாறிடுச்சு. ஆனால் நீங்கள் அக்கௌண்ட் லாகின் ஆகிருக்கிறது உங்கள் அக்கௌண்ட்டில் தான் வந்து லாகின் ஆகிருக்கீங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு சிஎஸ்ஆர்எஃப் வந்து ஒர்க் ஆகும். பேசிக்கான சிஎஸ்ஆர்எஃப் வல்னரபிலிட்டி இதுதான். இதில் வச்சுட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணலாம். ஒரு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்லேருந்து சிஎஸ்ஆர்எஃப் கொண்டு வரலாம். சிஎஸ்ஆர்எஃப்ல வழியாகவே நீங்கள் போஸ்ட் மெத்தடில் பாடி சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் ஹெடர் வழியாக வந்துட்டு ஐடார் கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாச்சும் புரியல, டவுட் இருக்குதுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயந்தான். இதில் இந்த லேபில் பார்த்தீங்கன்னா நிறைய சிஎஸ்ஆர்எஃப் பற்றி நிறைய விஷயங்கள் இந்த லேபில் இருக்குது. அதையும் நீங்கள் போய் பார்த்து கற்றுக்கலாம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டில் பார்ப்போம். டேக் கேர். பை.